விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த ஆனைவாரி கிராமத்தில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் சாப்பிட்ட காலை உணவில் பல்லியின் வால் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த ஆனைவாரி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவு திட்டத்தில் காலை உணவு உட்கொண்ட 54 மாணவர்களில் ஒரு மாணவர் உணவில் பல்லியின் வால் கிடந்ததாக கூறி சமையலரிடம் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சமையலர் தலைமை ஆசிரியர் தெரிவித்தவுடன் தலைமை ஆசிரியர் வட்டார சுகாதார அலுவலரிடம் தகவல் தெரிவித்த போது உடனடியாக வந்த இரு குழுக்கள் கொண்ட மருத்துவர்கள் இரு குழுக்களாக பிரிந்து மாணவர்களை தனித்தனியாக சோதனையிட்டு அவர்களிடம் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்து வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி மற்றும் பாலசுப்ரமணியம் இருவரும் பள்ளியை ஆய்வு செய்து காலை உணவையும் ஆய்வு செய்த பிறகு அஜாக்கிரதையாக செயல்பட்ட பள்ளியின் காலை உணவு திட்ட சமையலர்கள் கலைச்செல்வி, சசிகலா ஆகியோர்களை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதை கவனிக்க தவறிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவமானது இப்பகுதியில் காலை உணவு திட்டத்தை மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தமிழக அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் தெரிவித்து வந்த நிலையில் இந்த உணவில் பல்லி இருந்ததாக கூறப்படும் இந்த செய்தியானது இந்த சுற்று வட்டார பகுதியில் மேலும் மிக பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.